அப்போ நம்ம உடம்புல அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அந்த 4 இட்லிக்கான அளவுக்கு தான் சுரக்கும் இல்லையா? அப்போ அந்த 4 இட்லிக்கான அளவில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படி சுரக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த இட்லி அந்த அந்த அளவு முடிஞ்சிருது. அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரந்த அளவுக்கான உணவு வந்து இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கில் சுவை மாறுபாடு ஏற்படும். அது வரைக்கும் நம்ம ஆர்வத்தோட ரொம்ப ஆசையோட அந்த ருசி அந்த டேஸ்ட்டு இருக்கும், சாப்பிடுவோம் இல்லையா, சுவைச்சு. அதோடைய படிப்படியாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுடைய தேவை அது சுரந்ததற்கான பயன் அது எதற்காக எத்தனை இட்லிக்காக சுரந்ததோ அதோடைய தேவை படிப்படியாக நிறைவடைய நாவோடைய சுவை மாறுபடும். அப்போது நாவுக்கு சுத்தமாக அந்த முதல்ல சாப்பிட்ட சாப்பாடு அந்த டேஸ்ட் இருந்தால் மாதிரி இறுதியாக அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட நிறைவு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சுவை மாறிப்படும். இதுதான் நம்ம போதும் அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட் இண்டிகேஷன். செகண்ட் இண்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறைவடைஞ்சதுக்கு மேலே வேணாம் அப்படிங்கிறத அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எப்படி அறிவுறுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்பம். அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கு மேலேயும் தாண்டி தட்டில் இருக்கிற அந்த 6 இட்லியை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட அந்த இட்லியை நம்ம முழுங்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே கழிவு உடலால் நிராகரிக்கப்படும். அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு தேவையான அந்த 4 இட்லிக்கான இன்சுலின் தான் இங்கே சுரக்கும். சரி பாருங்கள், உடம்பு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம், என்ன அழகாக சிஸ்டமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ அந்த தேவைக்கான இன்சுலின் இங்கே சுரக்கும். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதுக்குள்ளே விழுந்த அந்த இட்லி அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் டைஜஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த பல என்சைம்ஸ் இரைப்பைக்குள்ள என்சைம்ஸ், அது போக மனிதர்லேருந்து வர என்சைம்ஸ், அதுக்கப்புறம் இன்சுலினோட இந்த என்சைம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டைஜஷனுக்காக மிகச்சரியாக பயன்படுத்தப்பட்டும் மிகச்சரியாக சுரக்கப்பட்டும் பயன்படுத்தப்பட்டும் அந்த உணவு செரிக்கப்படும் பொழுது தான் அடுத்த ப்ராசஸான இன்சுலின் அப்படிங்கிறது சுரக்கும். அப்போது இன்சுலின் இந்த எல்லா என்சைம்ஸும் சரியாக சுரக்கணும்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு தேவையான உணவை நம்ம சாப்பிடணும். சரி, அப்போ மீதி இருக்கிற உணவு என்ன ஆகுது? அப்போ அந்த எக்ஸ்ட்ரா 2 இட்லி என்ன ஆகுதுன்னா அந்த 2 இட்லியை வந்து உடல் அதாவது வயிற்றில் இருக்கிற எல்லா விதமான என்சைம்ஸும் நிராகரிக்கப்படும். அப்போ நிராகரிக்கும். அப்போ அந்த என்சைம்ஸ் கலக்கப்படாத அந்த 2 இட்லி கெட்ட குளுக்கோஸ் இன்சுலின் அதுக்கான இன்சுலினும் சுரக்காது. இதை செல்கள் வந்து ஏற்றுக்காது. இதுதான் கழிவுகளாக செல்களுக்கு வெளியே நிற்கும். இது தேக்கமுற்ற கழிவுகள். சாதாரண நிலையில் இருக்கிற கழிவுகள் எப்போ நம்ம அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கலந்து சாப்பிட்டோம் இல்லையா, அந்த உணவுகளை அந்த செல்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த செல்கள் உள்ளே அப்சார்ப் பண்ணி அங்கே ஒரு டைஜஷன் நடக்கும். இங்கே டைஜஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உணவு உட்கிரகித்தல் அசிமிலேஷன் நடக்கும் பொழுதும் ஒரு டைஜஷன் நடக்கும். அப்போது அந்த எடுத்துக்கிட்ட உணவுலேருந்து வெளியேற்றப்பட கழிவுகள் சாதாரண நிலை கழிவுகள் அது அன்றாடம் நம்மளுடைய மலம் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் ஏர்வை வழியாகவும் வெளியேற்றப்படும். அந்த 2 இட்லி சொன்னேன் இல்லையா, தேவையில்லாத உணவு, அந்த 2 இட்லி அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாலையும் பிற என்சைம்ஸ்னாலையும் இன்சுலினாலையும் நிராகரிக்கப்படுற அந்த 2 இட்லி தான் தேக்கமுற்ற கழிவாக செல் உள்ளேயே அனுமதிக்காமல் வெளியே தந்து வச்சுருக்கோம். இதுதான் நம்ம உடம்புல நடக்கிற ப்ராசஸ். இவ்வளோ மிக முக்கியமான ஒரு பங்கை இந்த உடம்புல உற்பத்தி ஆகிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல ஒவ்வொரு திரவங்களும் ஒவ்வொரு என்சைம்ஸும் நிகழ்த்துவதற்காக எவ்வளோ ஒரு அற்புதம் இல்லையா இந்த உடல். இதை ரொம்ப அசால்ட்டாக தப்பாக கற்றுக்கிறானுங்க ஆங்கில மருத்துவம். தப்பாக கணிச்சிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு நம்மளையும் குழப்பிட்டு நம்மளை வந்து முறையாக நம்ம உடம்பை கவனிக்க விடாமல் ஒரு வித மௌடீக மனநிலையை வந்து உருவாக்குறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி. இன்றைக்கி எல்லாரையும் வந்து பயமுறுத்திட்டு இருக்க ஒரு பெரிய நோய் ஜாம்பவான்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் அப்புறம் பிபி. இது 2 தான் வந்து பெரிய நோய் ஜாம்பவான்கள். அப்போ இது 2மே வந்து எல்லாரையும் ஆங்கில மருத்துவத்துடைய பெரிய சாதனங்கள், வியாபார சாதனங்கள் இல்லையா. இதில் சுகரை பற்றி நம்ம நிறைய பார்த்தோம். பிபி பற்றி நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பயமுறுத்துறானுங்க. தலை சுற்றுது அப்படின்னாலே உடனே பிபி ஜாஸ்தியாக உடனே செக் பண்ணி பிபின்னு சொல்கிறானுங்க இல்லையா. உடனே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்றோம். ஆனால் இந்த பிபியை பற்றி ஒரு நம்பர் சொல்கிறாங்கல்ல, அதாவது நார்மல் பிபி அப்படின்னா 110, 70 to 110 இருக்கணும், 80 to 110 இருக்கணும் அப்படிங்கிறதான ஆங்கில மருத்துவம் சொல்கிற நார்மல் வேல்யூ. இது எங்கே எடுக்கப்படுது? இந்த பிபியோட மெஷர்மெண்ட் எங்கே எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் தான் பிபி செக் பண்ணுறாங்க. ஆமாவா இல்லையா? வேறு எங்கேயாவது செக் பண்ணுறாங்களா? கிடையாது. அப்போது இது ரைட் ஹேண்டோடைய பிபி மெஷர்மெண்ட். லெஃப்ட் ஹேண்டை செக் பண்ணி பாருங்கள், வேறு நம்பர் காட்டும். இப்போ இங்கே காட்டுறாங்க, இங்கே செக் பண்ணுறாங்க, ஒரு நம்பர் காட்டுது. அது 81 இருக்கட்டும்.
அதே பிபி மெஷர்மெண்ட் அப்பேரட்டஸை வச்சு லெஃப்ட் ஹேண்ட் செக் பண்ணுங்கள், அந்த நம்பர் காட்டாது. காலை செக் பண்ணுங்கள், அந்த நம்பர் காட்டாது. 2 காலையும் செக் பண்ணுங்கள், அந்த நம்பர் காட்டாது. கண்களை செக் பண்ணுங்கள், பிபி அது வேறு காட்டும். கண்களோட இயக்கத்துக்கு அந்த கண்களில் இருக்கிற இயக்கம், கண் பார்வை நம்ம பயன்படுத்துறதுலேருந்து அதுக்கேற்ற மாதிரியான அங்கே ஒரு பிபி இருக்கும், பிளட் ப்ரெஷர் இருக்கும். கண்ணுடைய ப்ரெஷரே வேறு, அதோடைய ப்ரெஷர் வேறு. அப்போது ஒவ்வொரு கைகளுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரியும், கால்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரியும், ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரியும் பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது மாற்றத்திற்குரியது, மாறிட்டே இருக்கும். ஆனால் டாக்டருங்க ஒரே ஒரு கையை செக் பண்ணிவிட்டு அதை தான் உடம்புடைய ஒட்டுமொத்த பிளட் ப்ரெஷர்னு சொல்லி நம்மளை பிபி பேஷண்ட்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இதே டாக்டர்கிட்ட போகும்போது, டாக்டர் இப்போ நீங்கள் ரைட் ஹேண்டில் செக் பண்ணிங்களா, இப்போ லெஃப்ட் ஹேண்டில் செக் பண்ணுங்கன்னு சொல்லி அதே நம்பர் வருதான்னு பாருங்கள், வராது. இல்லை நீங்களே கூட ஒரு அப்பேரட்டஸ் வாங்கி வச்சு எல்லா உறுப்புகளையும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையான புதினை அவங்க ஏமாற்ற கூட செய்வாங்க. நமக்கு பார்க்க தெரியல அப்படிங்கிறதுக்காக இவனுங்களே அப் அண்ட் டவுன் பண்ணி நம்மளை ஏமாற்றுவானுங்க. எல்லா திருட்டு வேலையும் திருட்டு மொல்ல மாதிரித்தான அத்தனையுமே செய்கிற ஒரே திருட்டு பசங்க யாருன்னா ஆங்கில மருத்துவர்கள் தான். எல்லா தில்லுமல்லும் தெரியும் அவங்களுக்கு. அவங்க படிச்சுட்டு வர்றதே தில்லுமுள்ளு பண்ணுறதுக்கு தான், மக்களை காப்பாற்றுற சேவையெல்லாம் கிடையாது. ஸோ இப்படியான மருத்துவர்கள், இப்படியான ஏமாற்றுத்தனம் தான் இந்த பிபிக்கு பின்னாடி இருக்குது. நம்ம உடம்போட ஒவ்வொரு உறுப்புகளுக்கு பின்னாடியும் பிளட் ப்ரெஷர். எதுக்கு ப்ரெஷர்? அந்த உறுப்புகளை செயல்பட வைக்கிறதுக்கு. காது கேட்குதுன்னா எப்போவுமே காது ஒரே மாதிரியான ப்ரெஷரில் இயங்காது. சில நேரங்களில் அதிகமாக இப்போ லவுட் ஸ்பீக்கர் ரோட்டில் வைக்கிறாங்க இல்லையா, அதிகப்படியான நாய்ஸ் பொல்யூஷன் கிடைக்குதுல்ல, அப்போ நம்ம காதுகளுக்கு கூடிய ப்ரெஷர் வேறு மாதிரி இருக்கும். அந்த 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 நாய்ஸ் பொல்யூஷனை ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் அதனால் காதுகளுடைய ஜவ்வுகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்குமான ஒரு ப்ரெஷரை அங்கே உள்ளுறுப்பு அங்கே ஒரு இயக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ வேறு ஒரு ப்ரெஷர் காட்டும். அதே சமயத்தில் ஒரு சில நேரங்களில் ரொம்ப சின்னதாக யாராவது பேசுகிறாங்க, ஒரு பிரசங்கம் போகிறோம், ஏதோ ஒரு ஸ்பீச் கேட்க போகிறோம், அங்கே ரொம்ப மைன்யூட்டாக பேசுகிறாங்க, தூரமாக உட்காந்துருக்கோம், நமக்கு சரியாக கேட்கல. அப்போ காது என்ன ஆகும்னா ரொம்ப ஷார்ப்பாக அந்த விஷயத்தை காதில் உள்வாங்கிறதுக்கு ரொம்ப ஷார்ப்னஸை க்ரியேட் பண்ணணும். அப்போ அந்த ஷார்ப்னஸை, அந்த கவன கூர்மையை செயல்படுத்துறதுக்காக அங்கே ஒரு பிளட் ப்ரெஷர் உருவாகும். நமக்கு கவனத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ப்ரெஷர் அங்கே தேவைப்படும். இப்போ நம்ம சாதாரணமாக பேசுகிறதுக்கும் எமோஷ்னலாக கோபத்தில் கத்துறதோ, அழுதுகிட்டே பேசுகிறதோ, இல்லை சந்தோஷத்தில் பேசுகிறதோ, இந்த மாதிரியான எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் அதிகப்படும் பொழுதும் நம்ம உடம்புல ஒரு வித ப்ரெஷர் ஏற்படும். நம்ம குரல் வலைக்கு ஒரு ப்ரெஷர் தேவைப்படும். நார்மலாக நம்ம பேசும்போதும் பாட்டு பாடுறோம் இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸே வேறு. பாடும்போது நம்ம வாய்ஸே மாறுது இல்லையா, பேசும்போது ஒரு வாய்ஸ், பாடும்போது ஒரு வாய்ஸ். அப்போ இந்த மாற்றங்களுக்கு ஒரு பிளட் ப்ரெஷர் தேவைப்படும். அப்போது அந்த ப்ரெஷர் ஏறி இறங்கும். ஏற வேண்டியதா இறங்க வேண்டியதா ரெண்டுமே உடலுடைய செயல்பாடு. அதில் நம்ம குறுக்கிட முடியாது. ஏன் ஏறி இருக்கணும்னு கேட்க முடியாது, ஏன் இறங்கி இருக்கணும்னு கேட்க முடியாது. இதே ஆங்கில மருத்துவம் லோ பிபி ஹை பிபின்னு சொல்லி நம்மளை நோயாளிகளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பிளட் ப்ரெஷருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சீக்ரெட். இது ஆங்கில மருத்துவம் நம்மளை நோயாளிகளாக தான் பிளட் ப்ரெஷர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம உடம்போட இயக்கத்தை சரிப்படுத்துறதுக்கும் செயல்பட வைக்கிறதுக்குமான ஒரு ப்ரெஷர் ஏற்றி இறக்குற ஒரு நல்ல ஒரு இயக்கம். அது நோய் இல்லை.